26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சார், கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் வந்துட்டு என்ன மாதிரியான இந்த சனி வக்ர பெயர்ச்சி அப்படிங்கிறது அமைய போகுது அப்படிங்கிறத பார்த்தலாம். மேஷ ராசிக்கு வந்து அதிகாரமும் சரி, கௌரவமும் சரி, 80% லோன்லையும் ஒரு 20% டவுன் பேமெண்ட்லையும் அந்த கடன் அமையும். எஸ்பெஷலாக மாருதி நிறுவனத்தினுடைய வாகனத்தை வாங்கணுங்கிற ஆசை. ரிஷபராசி வந்து யாரையும் காணோன்னு தேடணுங்கிற அவசியம்லாம் இருக்காது. குடும்ப உறவுகளிடையே இருந்த வேற்றுமைகள்லாம் மறைந்து, நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, இப்போ என்ன பண்ண போகிறான்னு தெரிஞ்சிருச்சுன்னா லாபம் வருதோ நஷ்டம் வருதோ கொஞ்சம் சமாளித்து ஓட்டிடலாம். நான் இந்த தொழில் பண்ணட்டுமா, வேலைக்கு போட்டுமா, இல்லை அதை செய்யட்டுமா, இல்லை ஃப்ரீலான்சராக இருக்கட்டுமா, இந்த குழப்பத்திலே இருந்துட்டு இருந்தவங்களுக்கு எல்லாமே இந்த ஆடி மாதம் முடியறச்சவே தமிழ்நாட்டுக்கும் அப்படின்னு பலாபலங்கள் கிடைக்க போகுது அப்படின்னு. கடகமே தமிழ்நாடே கடகராசியை நம்பி தான் இருக்குது. கடகராசி நெத்தியில் பொட்டு வைக்கிறத நம்பி இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சு சொல்லும் போதே சிரிக்கிறீங்களே, பாவம் அவங்க ஏற்கனவே அட்டமத்து சனியோட பிடியிலிருந்து தத்தளிச்சிட்டு இல்லை. இருக்காங்க. அதாவது ஒரு மனுஷன் எப்போ வந்து ஏண்டா இதெல்லாம் நடக்குது, நான் என்ன பாவம் பண்ணேன் எப்போ கேட்பான்னா, ஒன்று ஒரு பாவ கிரகம் அவன் ராசியில் இருக்கணும். ஒரு பாவ கிரகம் அவன் ராசியில். கன்னி ராசிக்கு வந்து சக்ஸஸ் ஆகிற டைம் தான். கொஞ்சம் ரொட்டேஷன் லைஃப் இருக்கும். ஆட்டை தூக்கி மாட்டில் போட்டேன், மாட்டை தூக்கி ஆட்டில் போட்டேன், மொத்தத்தையும் தூக்கி ரோட்டில் போட்டேன், திருப்பி வாரி வலிச்சு. ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள். இன்று நம்மோடு பிரபல ஜோதிடர் ஸ்ரீரங்கம் கார்த்திகேயன் ஐயா அவர்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட சனி வக்ர பயிற்சி தொடர்புல அனைவருக்குமான எதிர்பார்ப்பு ரீதியான பலாபலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். நமஸ்காரம்மா. இப்போ வந்து நம்ம ராசி பிரகாரமே நம்ம பார்த்துலாம் சார். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் வந்துட்டு என்ன மாதிரியான இந்த சனி வக்ர பெயர்ச்சி அப்படிங்கிறது அமைய போகுது அப்படிங்கிறத பார்த்துலாம். முதலாவது மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பெயர்ச்சி நீங்கள் சொன்னது போல் 138 நாட்கள் டிசம்பர் வரைக்குமே என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்க போகுது? ஆமாம், மேஷ ராசிக்கு வந்து அதிகாரமும் சரி, கௌரவமும் சரி ரொம்ப பெருசுன்னே இருப்பாங்க. மேஷராசினரை எதிர்த்து நின்று காரியம் செய்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த அடுத்து இருக்கிற அந்த 138 நாட்களுமே தன்கிட்ட வேலை செய்ய வருபவர்கள், தனக்காக பணிபுரிபவர்கள், இவங்கெல்லாம் யாரோ 2 பேர்த்த டிஸ்மிஸ் பண்ணுவாங்க, புதுசாக ஒரு 2 பேர்த்த கொண்டு வந்து உள்ளுக்குள்ளே சேர்ப்பாங்க. இந்த வக்ர பயிற்சி பலனும் சரி, இந்த ராசி பலனும் சரி, இது நடக்கும்னா அதோடைய அளவுகோல் வேறையாக இருக்குமே தவிர இது நடந்தே தீரும். மேஷராசி நேயர்களே, உங்களிடம் வேலை செய்பவர்கள் உங்களை விட்டு போனால் நீங்கள் கவலைப்படாதீர்கள். அதுக்கெல்லாம் இங்கே இடமே கிடையாது. மன அழுத்தம், இரத்த அழுத்தம் ஜாஸ்தி இருக்கும். வேலை செய்கிறவங்க, தனக்காக பணிபுரிபவர்கள், தன் வீட்டுக்கு அன்றாடம் பணிபுரிய வருபவர்கள், இவங்க கிட்ட ஒரு சின்ன ஹீட்டட் ஆர்கியூமெண்ட், ஒரு சண்டை, ஒரு கௌரவ குறைச்சலான விஷயங்கிறது இருக்கும். கௌரவம் பெருசுன்னு பார்க்குற ராசியில் மேஷராசி மாதிரி முடியவே முடியாது. அப்போ தூக்கி அடிச்சிருவாங்க டக்குன்னு. அதே மாதிரி விமான பிரயாணங்கள், ஏதாவது ஒரு க்ஷேத்ராடனத்துக்கு போகணும், கடல் கடந்து போகணும், மாநிலங்கள் கடந்து போகணும், சொந்த செலவில் போயிட்டு வருவாங்க. சார் சொந்த செலவுலையா சார்? கடன் வாங்கியாவது செலவு பண்ணுறதுல பெரிய கில்லாடி, அதே சமயம் சம்பாரித்து அந்த கடனை அடைக்கிறதுலையும் மேஷராசி பெரிய கில்லாடி தான். அப்போ ஒரு கடனும் இருக்கும், அந்த கடனை செலவுக்காக பயன்படுத்துறதும் இருக்கும். வாகனங்களுக்கான விரயம், ஒரு புது வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, பழைய வண்டியாக இருந்ததுன்னா அதை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு இல்லை எக்ஸ்சேஞ்சில் போட்டுட்டு புதுசு. அதுவும் இந்த 2 வீலர் வச்சுட்டு 4 வீலர் வாங்கணும், 4 வீலர்ந்து ஒரு 7 சீட்டர் காருன்னு கொஞ்சம் வசதியாக எடுக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன், ஃபேமிலி கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்லாம் இயக்கப்பட்டு இருக்கிற மேஷராசி நேயர்களுக்கு கடனில் வாகனம் அமையும். ஒரு 80% டவுன் பேமெண்ட் போட்டு, ஒரு 80% லோன்லையும் ஒரு 20% டவுன் பேமெண்ட்லையும் அந்த கடன் அமையும். எஸ்பெஷலாக மாருதி நிறுவனத்தினுடைய வாகனத்தை வாங்கணுங்கிற ஆசை மேஷராசினியர்களுக்கு. ஏன்னா சனி 12ல் ரேவதி நட்சத்திரத்திலேருந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு போகிறார். அப்போ இவங்க ராசியில் சனி நீச்சம். இப்படி இந்த நீச்சத்தன்மையும் இந்த சனி 12ல் விரயஸ்தானத்துலேயும் அதை தாங்கிறது யாருன்னா ஆஞ்சநேயர். அப்போ ஆஞ்சநேயர்னா என்ன பேர்? மாருதி. எதுக்கு அந்த நிறுவனத்துக்கு மாருதின்னு பேர்?
அதனால தானே இன்றைக்கும் அந்த நிறுவனத்தினுடைய புகழ் பெருமை அந்த அளவுக்கு இருக்குது. இதில் அமையக்கூடிய பிராப்தம்ங்கிறது இருக்கும். சின்ன சின்ன சுப காரியங்கள், சுப நிகழ்வுகள், கட்டுமான பணிகள், இந்த 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 மாடியில் ரூஃபிங் போடுறது, மாடியில் அந்த டைல்ஸ் போடுறது, இது போன்ற விஷயங்கள்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும். பயங்கரமாக நிறைய ரப்பர் மேட் வாங்குறது, இந்த ஈரமான இடங்களுக்கு ரப்பர் மேட்ஸ் விரிக்கிறது, இதனுடைய செலவுகள் மேஷராசி நேயர்களுக்கு இருக்கும். மன அழுத்தமும் ரத்த அழுத்தமும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். பிளட் ப்ரெஷர், இதை கான்ஸ்டண்ட்டாக செக் பண்ணிக்கிறது மேஷராசி நேயர்களுக்கு நன்மை. ஆனால் இந்த முதுகுக்கு பின்னாடி பேசுகிறவங்கள மட்டும் கொஞ்சம் நம்பாமல் இருந்தாங்கன்னா மேஷராசி நேயர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் சூப்பராக இருக்கும். இப்போ மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி வக்ர பேச்சு என்ன பெர்சன்டேஜ் கொடுப்பீங்க சார்? மேஷத்துக்கு வந்து ஒரு 70% கொடுக்கலாம். 70%. எதாக இருந்தாலும் சமாளிக்கிற ஆள் தான். இந்த 7.5 வந்து நிறைய செலவுகளை தான் அவங்களுக்கு கொடுக்கும். கால் பாகத்தில் சின்ன சிரமம் கொடுத்தாலும் ஓரளவுக்கு தப்பிக்கிற அமைப்பு மேஷராசி நேயர்கள். இப்போ 7.5 தாக்கம் அப்படிங்கிறது மேஷராசி. அதனால தான் கடன். அதுவும் வந்து ஒரு நீல கலர் லோகோ கொண்ட பேங்க்லேயே அதை வாங்குவாங்க. அந்த லோனை கொடுப்பவர் ஒரு வயோதிகராக இருந்தால் பார்க்குறப்ப புரிஞ்சுக்கலாம், ஓ அப்படின்னு. அந்த அளவுக்கு ஜோதிடம் நுணுக்கமாக கூட போய் சொல்ல முடியும். ஓ, நீல கலர் லோகோ போட்டு. அதனால தான் நானே நீல கலர் சொக்கா போட்டிருக்கேன். நானே இல்ல இதெல்லாம் யோசித்து இல்லை சார், அதுவே அமைஞ்சிருக்கு. நானே நீல கலர் சாரி தான் கட்டியிருக்கேன். சனி பகவான் வந்து இன்னைக்கு இது அவரோட பிராப்தமும் அப்ப இந்த நேர்காணல் இருக்கு. நம்ம வந்து இப்போ ரிஷப ராசிக்காரர்கள் அவர்களும் ஆர்வமா பார்த்துட்டு இருப்பாங்க, எங்களுக்கு இந்த சனி வக்ர பேச்சு ஏதாவது விமோசனம் கொடுக்குமா அப்படின்னு. ஏன்னா அவங்க எனக்கு தெரிஞ்சு ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டே வந்து பயங்கரமா பலன் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த வக்ர பேச்சு, சனி வக்ர பேச்சு என்ன பலாபலன்களை கொடுக்க போகுது? இல்லை, ரிஷபராசி வந்து யாரையும் காணோன்னு தேடணுங்கிற அவசியம்லாம் இருக்காது. குடும்ப உறவுகளிடையே இருந்த வேற்றுமைகள்லாம் மறைந்து காணப்படக்கூடிய ஒரு தருணம். பெரிய அளவுக்கு சக்ஸஸாக இருக்கும். பண வரவில் குறைங்கிறது இருக்காது. அதே மாதிரி நான் ரொம்ப நாளாக அந்த அமௌண்ட் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் திடீர்னு சடனாக ரைஸ் ஆகி சொத்தே விற்கலன்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் கூட திடீர்னு ஆப்போசிட்டாக நடக்கிற மாதிரி விஷயம்லாம் இருக்கும். அதுதான் இந்த வக்ர பயிற்சிங்கிறது. பெரிய சக்ஸஸ்ங்கிறதெல்லாம் எதிர்பார்க்கலாம். ஒன்றே ஒன்று, சமாதானமாக பேசணும், நிதானமாக பேசணும், யார் மனதையும் காயப்படுத்துகிற மாதிரி பேசக்கூடாது. இந்த சண்டைக்கு வரியா சுண்டக்காய் பையிலேன்னு கேட்டக்கூடாது. அப்புறம் நம்மளை சுண்டக்கான்னு காட்டிடுவாங்க எல்லாரும். எதிரியினுடைய பலம் தெரிஞ்சு மோதணும். அதே மாதிரி கொஞ்சம் காம்ப்ரமைஸ்ன்னு சொல்லுவாங்க, டிப்ளமசின்னு சொல்லுவாங்க. டிப்ளமேட்டிக்காகவே பேசணும் எப்போவுமே. கொஞ்சம் சாமர்த்தியம் அப்படிங்கிறத பயன்படுத்துவதற்கான ஒரு தருணம். உடல் நலத்திலையும் மனோநலத்திலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். நீங்கள் எனக்கு விடையே தெரியல இந்த வியாதிக்கு, என் மூட்டு வலிக்கு ப்ராப்ளம் இருக்குது, இந்த இடுப்பு வலியில் ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு இந்த அடிவயிறு வலிச்சுக்கிட்டே இருக்குது, இந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தவங்கலாம் கூட திடீர்னு ஒரு மருத்துவர் மூலமாக அதை க்யூர் பண்ணிக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்குது. பண சுழற்சியை பொறுத்தவரையிலும் ரிஷபத்துக்கு வந்து நம்ம 90% தாராளமாக கொடுக்கலாம். அந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகிடும் பண சமாச்சாரங்கள் எல்லாம். தொழிலில் நான் இதை போட்டிருந்தேன், தொழிலில் நான் வரல, இவர்களுக்காக நிறைய பேர்லாம் ஓடி போய்லாம் உழைப்பார்கள். இவர்களை விட சீனியராக இருக்கிறவங்கலாம் இவங்கக்கிட்ட யோசனைகள் கேட்டு பெரிய அளவுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டிய நிலை அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். டெம்பரமெண்ட்டை மட்டும் குறைச்சிக்கக்கூடாது. அதே சமயம் எதிரியை குறைத்து மதிப்பிடுவதுங்கிறது ரிஷபத்துக்கு நல்லதல்ல. கண்டிப்பாக. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சனி வக்ர பேச்சு அவங்களுக்கு எத்தனை % நன்மை தரக்கூடிய பலாபலன்களை தரப்போகுது? இல்லை, ரிஷபத்துக்கு வந்து ஒரு 75 to 80 போடலாம் தாராளமாக. அவருடைய அணுகுமுறையை பொறுத்து தான் ரிஷபம் சக்ஸஸ் ஆகிறதும் மாட்டிக்கிறதும். சட்டம், சமூகம், காவல், வம்பு வழக்கு, பஞ்சாயத்துலலாம் நிறைய நோட்டீஸ் வரும். பட் ஆனால் அதுலேருந்து அவங்க கொஞ்சம் நிதானமாகவே அழகாக வெளியில் வந்துடுவாங்க. ஆனால் நோட்டீஸ் வராமல் இருக்காது. கொஞ்சம் பரவாயில்ல, ஒரு வார்னிங்கோட விட்டுடுறோம், ஒரு சின்ன அபராதத்தோடு விட்டுடுறோம் அப்படின்னு இந்த சட்டம், சமூகம், காவல், வம்பு வழக்கு, பஞ்சாயத்துலலாம் அபராதம் கட்டுற தருணம் இருக்கும். அடி வாங்குறதோ மாட்டிக்கிற தருணமெல்லாம் இருக்காது. அடுத்து வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பேச்சு என்ன மாதிரியான பலாபலன்களை இவங்களுக்கு கொடுக்க போகுது? மிதுனத்துக்கு வந்து நெகோசியேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசாக இவங்க பக்கம் சக்ஸஸ் ஆகும். வேலை இல்லை, எனக்கு தொழில் சரியாகவே போகல, ஒரு மாதிரி சிக்கலாகவே போயிட்டுருக்கு. இந்த எஸ்பெஷலாக இந்த கணவன் மனைவி உறவு சொல்லுவாங்க. ஆமாம் சார், இந்த கணவன் வந்து என்ன பண்ணாலும் என்னை பாராட்டவே மாட்டேங்கிறாரு, ஒய்ஃப் கிட்ட எப்படியாவது நல்ல பேர் வாங்கிடலான்னு நினைக்கிறேன், அது முடியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மிதுனராசி நேயர்களுக்கெல்லாம் இந்த 138 நாளுமே அந்த சந்தோஷமான தருணங்கள்லாம் நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிடும். குடும்ப உறவுகளிடையே மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், ரெகக்னிஷன், இந்த செஞ்ச வேலையை பாராட்டுறது அப்படிங்கிறதுக்கு மிதுனம் ரொம்ப ஏங்கும் எப்போவுமே. அது எல்லாத்தையும் இந்த சனி பகவான் கொடுத்துருவார். இந்த வக்ர பயிற்சியை ரொம்ப பாசிட்டிவாக எதிர்பார்க்கறதுல கண்டிப்பாக மிதுனமும் அந்த லிஸ்ட்டில் உண்டுங்கிறது தான் என்னுடைய.
அதே மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. இப்போ என்ன பண்ண போகிறான்னு தெரிஞ்சிருச்சுன்னா லாபம் வருதோ நஷ்டம் வருதோ கொஞ்சம் சமாளித்து ஓட்டிடலாம். நான் இந்த தொழில் பண்ணட்டுமா, வேலைக்கு போட்டுமா, இல்லை அதை செய்யட்டுமா, இல்லை ஃப்ரீலான்சராக இருக்கட்டுமா, இந்த குழப்பத்திலே இருந்துட்டு இருந்தவங்களுக்கு எல்லாமே இந்த ஆடி மாதம் முடியறச்சவே ரொம்ப பெரிய சக்ஸஸான நியூஸ் எல்லாம் கிடைக்கும். தெரிந்தவர் ஒருத்தர் மூலமாகவே ஒரு ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்க ஆரம்பிக்கும். ஓரளவுக்கு நிம்மதி பெருமூச்சுங்கிறதெல்லாம் இருக்கும். அங்கீகாரம், அப்பா என்னை 4 பேர் நல்லா சொல்லிட்டாங்க, 2 பேர் நல்லா சொல்லிட்டாங்க, என் கணவர் என்னை பாராட்டிட்டாரு, எப்படியாவது இவங்க முன்னாடி நல்ல பேர் வாங்கணும்னு நினச்சேன், அவங்கெல்லாம் உன்ன மாதிரி உண்டான்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற அந்த சந்தோஷம்தான். பணம் சந்தோஷம் தராது, சொத்து சந்தோஷம் தராது. இப்படி 4 பேர்கிட்ட நம்ம வாங்குற பாராட்டை நினைத்து எண்ணி சந்தோஷப்படக்கூடிய அமைப்புங்கிறது மிதுனராசி. மிதுனராசிக்கு தன் பலம் என்னன்னே தனக்கு தெரியாது. அந்த நம்ம இதில் தான் கெட்டிக்காரங்கிறதே தெரியாது. அதை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா தொழிலில் பெரிய கில்லாடி ஆகிடுவாங்க. இது தொழிலில் எஸ்பெஷலாக கில்லாடி ஆகிற டைம் தான். அதே மாதிரி தொழிலுக்காக வாங்கின கடன்கள், தொழிலில் இருந்த போட்டி பொறாமைகள், அந்த சேனல் பார்ட்னர், ஸ்லீப்பிங் பார்ட்னர்ஸ், யார் நமக்கு பொருள் கொடுத்து உதவுறவங்க, நமக்கு சேவை கொடுத்து உதவுறவங்க, நமக்காக பிஸ்னஸில் கூட இருக்கிறவங்க, நாட் நெசசரிலி வேலையில் இருக்கிறவங்க கொலீக்ஸ் தான் இல்லை, இவங்கெல்லாம் தான் உங்கள் கொலீக்ஸு. இவங்ககிட்ட இருந்தெல்லாம் பெரிய ஆதரவு, பெரிய ரெக்கக்னிஷன்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். அவங்கெல்லாம் மிதுனத்தோட ஜெல்லாக வரதெல்லாம் நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக சார். இவங்களை பொறுத்த வரைக்கும் பண வரவு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் சார்? ஓரளவுக்கு மகிழ்ச்சியாகவே இருக்கும். கடன்கள்லாம் லெவலாக அடைச்சிடுவாங்க. அதே மாதிரி நீண்ட காலமாக நான் ஒரு சொத்து விற்கணும்னு வச்சுக்கிட்டு இருந்தேன்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் நிதானமாகவே போய் முடியும். நெகோசியேஷனும் கொஞ்சம் ஃபேவராக இருக்கிற ஒரு டைம் பீரியட் தான் இவங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எத்தனை பெர்சன்டேஜ் நல்ல பலன்களை தரப்போகுது? மிதுனத்துக்கு கன்ஃபார்ம்டாக 80க்கு மேலே தான். பரவாயில்ல, உங்ககிட்ட இருந்து நல்ல இல்லை, மார்க். நான் மார்க் போடுறதுல ரொம்ப ஸ்ட்ரிக்ட். எப்போவும் நெருக்கி பிடிச்சி தான் போடுவேன். இருக்குன்னா இருக்குமே, இல்லைன்னா இல்லம்பேன். அதே சமயம் கர்மாவை தேடினது தான் ஜோசியம். ஜோசியத்தில் நான் உங்களுக்கு ஆறுதல் சொல்கிறேன், கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க, தயங்காதீங்க, வருந்தாதீங்க, இதுக்கெல்லாம் வேலை கிடையாது ஜோசியத்தில். இது வரும்னா வரும். அதற்கான கர்மத்தையும் அதற்கான தர்மத்தையும் நீ தேடணும். ஐடியாலெல்லாம் ஜோசியம் சொல்லி என்ன பொண்ணு ஆக போகிறது? கண்டிப்பாக இது வரைக்கும் இவங்களுக்கெல்லாம் பரிகாரம் அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு ராசிகள் வரல. இதுக்கு மேலே வந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு நான் கேட்பேன். சரிங்களா? இல்லை, அது முடியும் போது நான் சொல்கிறேன். வக்ரத்துக்கு சனி வக்ர பயிற்சிக்குன்னு பரிகாரம் ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. ஈவன் ஜோதிடர்கள் கூட இது அவர்களுடைய கிளைண்ட்டுக்கு தாராளமாக சொல்லலாம். அந்த பரிகாரம் நான் சொன்னதெல்லாம் இல்லை, ரொம்ப பெரியவர்கள் எடுத்து கொடுத்துட்டு போனது. அதாவது மொத்தம் இந்த 12 ராசிகளுக்கும் பரிகாரம் சொல்லக்கூடாது. அதை செய்யுங்க, இதை செஞ்சு பாருங்க, இந்த இதை போட்டு அப்படி இல்லை. ஏற்கனவே இதிகாசத்திலையும் புராணத்திலையும் அது நடந்திருக்கும். ஒரு கோவில் நட்சத்திரத்தை புதுப்பிச்சுது, ஒரு கோவில் நட்சத்திரத்தோட சாபத்தை தீர்த்தது, ஒரு கோவில் ஒரு தர்ம காரியம் அந்த நட்சத்திரத்துக்கு அடையாளம் கொடுத்தது. இது தான தர்மம். நம்முடன் இருப்பவர்களை பாரு, ஒரு கல்யாணத்துக்கு உதவி பண்ணு, இப்படிலாம் சொன்னது தான் ஜோசியம். இன்னைக்கு ஜோதிடத்தோட தரம் நிறைய இடங்கள்ல குறைஞ்சி போச்சு. நான் பார்த்து ரொம்ப வருத்தப்படுற அளவுக்குலாம் சில விஷயங்கள்லாம் நான் நிறைய ஓப்பனாகவே நான் சொல்லியிருக்கேன். நாளைக்கு என்ன ஆகும்னா, ஜோதிடத்தின் மீது இருக்க நம்பிக்கை பொதுமக்களுக்கு குறைஞ்சி போயிடும். அப்பேற்பட்ட கலை ஒரு குடும்பத்தை காப்பாற்றும், ஒரு தொழிலை காப்பாற்றும், ஒரு கடனில் இருக்க ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஜெயம் கொடுக்கும். ஒரு நட்சத்திரத்துக்கிட்ட நீங்கள் 100 கோடி ரூபா கொடுத்தாலும் கடன் ஆகும். நான் வேணா சொல்கிறேன், டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அது 150 கோடி ரூபாய்க்கு யோசிக்கும். அப்போ என்ன ஆகும்? கடனில் திருப்பி எனக்கு பணம் பத்தலைன்னு நிற்கும். ஆனால் அந்த கோவிலில் போய் அந்த சாப விமோச்சனத்தை கேட்டு வாங்கிட்டு வந்தால் அந்த நட்சத்திரமே 100 கோடி ரூபா அடுத்தவனுக்கு கொடுக்கும். ஏன்னா அது அப்பேற்பட்ட நட்சத்திரம். அந்த கர்மத்தை கண்டுபிடிச்சதுக்கு தான் இந்த வாழ்க்கை. நான் வேலைக்கு போகிறேன், காசு சம்பாதிக்கிறேன், கல்யாணம் பண்ணுறேன், தூங்குறேன், அது இல்லை வாழ்க்கை. இன்றைக்கி ஜோசியம் கேள்வி பதில் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ கேள்வி பதில் இல்லை, நம்ம கர்மாவை உணர்றதும் அந்த கிரகத்தினுடைய பெருமையை தெரிஞ்சுக்கோங்க. சனி பகவானோட பெருமையை தெரிஞ்சுக்கோங்க. ரிங்கில் ஒருத்தர் ஏறணும், ரிங்கில் ஒருத்தர் இறங்கணும். இதுதான் சனி பகவான். மிதுனத்துக்கு கடன்கள்லாம் இருக்காது, கடன்கள் அடையும். ஆஹா அப்பாடா பெரிய ரிலீஃப்டா, வட்டி கட்டிடுவேனா, வட்டியே கட்ட முடியலன்னு சொன்ன மிதுன ராசி கூட இந்த வக்ர பயிற்சி எப்போ டக்கு டக்குன்னு அதெல்லாம் செட்டில் பண்ணி கம்பேக் ஆகிறதெல்லாம் பார்க்கலாம். கிரகம் கெடுக்கிறதுல எவ்வளோ கில்லாடியோ வரம் கொடுக்கறதுலையும் அவ்வளோ கில்லாடி. அந்த புரிதலை உங்களுக்கு கொண்டு கொடுக்கும். அந்த கிரகத்தினுடைய அடையாளம், அந்த கிரகத்தினுடைய வரம் எக்காலத்திலையும் மாறாது. கடகராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படியான பலாபலன்களை தரப்போகுது? நம்ம பார்ப்போம் தமிழ்நாட்டுக்கும் அப்படி என்ன பலாபலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு. கடகமே தமிழ்நாடே கடகராசியை நம்பி தான் இருக்கு. கடகராசி நெத்தியில் பொட்டு வைக்கிறத நம்பி இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். அதாவது கர்ம பலன்னு ஒன்று இருக்குது. அதை தர்மம் கொண்டு தான் ஜெயிக்க முடியுமே தவிர வேற எது கொண்டும் ஜெயிக்க முடியாது. இந்த கடகராசி குரு உச்சம் பெறும் பொழுது
சாமானியனுக்கும் மிகப்பெரிய அதிகாரம் கிடைக்கும். ஜூபிட்டர் வியாழன் கோள் உச்சமடைந்த ஸ்தானத்தில் இருக்கிறார். சனியினுடைய ஸ்தானம் கொஞ்சம் கௌரவத்தையும் மரியாதையும் கெடுக்கணுங்கிற இடத்துல தான் இந்த வக்ர பெயர்ச்சிங்கிறது இருக்குது. அப்போது இந்த வெள்ளை சட்டையில் இங்க் அடித்தா எல்லாம் அந்த இங்கை தான் சொல்லுவாங்களே தவிர வெள்ளை சட்டையை பற்றி யாரும் சொல்ல மாட்டாங்க. இந்த 138 நாட்களுமே பேசும் வார்த்தைகள், நடவடிக்கைகள், செயல்கள் கண்காணிக்கப்படும். அண்டர் த சர்வைலன்ஸ் அப்படிங்கிறது தான் கடகராசிக்கு. ஆனால் சவால் விட்டு காரியங்கள் செய்யலாம். கொஞ்சம் வார்த்தைகளில் மிகுந்த கவனம் தேவை. செயல்கள் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். பெயர், புகழ், பெருமை இதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும். ரொட்டேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். கடன் இருக்காதுன்னு இல்லை, கடன் வாங்குவாங்க, ஓடியும் ரீச் ஆகும், கிரெடிட் கார்டு லிமிட்டும் ரீச் ஆகும். அதுக்கான பேமெண்ட்டையும் கரெக்டாக கட்டிட்டு வருவாங்க. பேக்கப்ஸ் எல்லாம் கரெக்டாக வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி க்ஷேத்ராடனங்கள், புது புது கோவில்களை கண்டுபிடிச்சி போகிறதும், புது புது கோவில்களுக்கான விரயங்களும் இந்த 138 நாளுக்குள்ள கண்டிப்பாக ஒரு பெரிய யஜ்யமோ இல்லை பெரிய ஒரு கோவில் காரியமோ ஒரு பெரிய கோவில் கும்பாபிஷேகத்தையோ தன் கையில் நடத்தக்கூடிய பிராப்தம் கடகராசிக்கு இருக்கும். எந்த கடகராசியாக இருந்தாலும் சரி, அந்த கடகராசியினுடைய கர்மத்துக்கு தகுந்த மாதிரி, எது கர்ம பலனுக்கு தகுந்த மாதிரி ஒரு கோவில் மரியாதையை பயங்கரமாக வாங்குவாங்க. அது தலைவர் பதவியில் இருக்கிற கடகராசியாக இருந்தாலும் சரி, தொண்டர் பதவியில் இருக்கிற கடகராசியாக இருந்தாலும் சரி, இது நடந்தே தீரும். ஆனால் அண்டர் த சர்வைலன்ஸுங்கிறத மட்டும் மறந்துடக்கூடாது. யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிற விஷயம் கூட டெஃபினட்டாக அடுத்தவர்களுக்கு போய் சேர்ந்துடும். கண்டிப்பா கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி வக்ர பயிற்சி என்ன பெர்சன்டேஜ் நல்ல பலன்களை கொடுக்க ஒரு 70லேருந்து 75 மதிப்பெண்கள் கொடுக்கலாம். கண்டிப்பா. அடுத்து சிம்ம ராசிக்காரர்கள். சொல்லும் போதே சிரிக்கிறீங்களே, பாவம் அவங்க ஏற்கனவே அட்டமத்து சனியோட பிடியிலிருந்து தத்தளிச்சிட்டு இல்லை, இருக்காங்க. அதாவது ஒரு மனுஷன் எப்போ ஏண்டா இதெல்லாம் நடக்குது, நான் என்ன பாவம் பண்ணேன் எப்போ கேட்பான்னா, ஒன்று ஒரு பாவ கிரகம் அவன் ராசியில் இருக்கணும். இது ஒரு பாவ கிரகம் அவன் ராசியில் கோச்சார பலனில் இருக்கணும். இப்போ நீங்கள் கேட்குறது கோச்சாரம், இது கோச்சாரத்தில் இருக்கணும். நான் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கேன். தெய்வங்களிலே விநாயகர் வலியவர், மிருகங்களிலே யானை பெரியது, கிரகங்களிலே கேது வலியது. சனி ஒரு விதத்தில் பலம்னா கேது இன்னொரு விதத்தில் பலம். நீங்கள் உடைக்கவே முடியாது கேதுவை. சனியவாவது தெரிஞ்சுக்கலாம், ஓ இதுதானா இப்படி தானா அப்படின்னு. கேது மறைமுகம், கண்ணுக்கு தெரியாது. ஒருத்தனுக்கு ஞானம் எப்போ பிறக்கும்? ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன், கண்மணி என் கண்மணி. என்ன பாட்டு? ஒரு சூரியன் வலிக்கு சேத்தில் விழுந்தது சாமி, என் கண்ணை கட்டி காட்டில் விட்டுச்சு சாமி. இதுதான் சிம்மராசிக்கான பலன். யாராவது சிம்மராசியை நான் என்கரேஜ் பண்ணுறேன், நான் ஆறுதல் சொல்கிறேன், கவலைப்படாதீர்கள், கண் கலங்காதீர்கள்னா அதெல்லாம் வாயில் போங்கு வேலைன்னு அர்த்தம். 85% பிரேக் அடிக்கும். எத்தனை பர்சன்ட்டு? 85%. ஆனால் ஒரு 15% என்ன சந்தோஷமான விஷயம்னா, சாமியே இல்லை ஜோசியம் பொய்ன்னு சொன்ன சிம்மராசி கூட ஜோதிடம் மகத்துவமானது தான், நான் ஒத்துக்கிறேன், 2 கையும் எடுத்து நான் கும்பிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி விநாயகரோட தரிசனம், விநாயக பெருமானோட வழிபாடு, கணபதி ஹோமம், கஜ பூஜை நிறைய பேருக்கு தெரியாது. ஜோதிடம் ராஜாக்களுக்காக சொன்னது. அந்த ராஜா யானை இல்லாமல் இருக்க மாட்டார். அந்த யானைக்கு ஏதாவது ஒன்றா இவருக்கு ஏதோ வரப்போகுதுன்னு அர்த்தம். அதனால தான் கோடியிலெல்லாம் கூட யானை இதெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த சிம்மத்தை ஒன்று விநாயகர் விக்கிரகம், இல்லை யானை விக்கிரகம். விநாயகர் படம், யானை படம். ஆனால் அந்த படம் பார்த்தா 100 ரூபா 50 ரூபா தான் இருக்கும். ஒருத்தன் கிஃப்டாக கொண்டு வந்து இப்படிம்மா, நம்ம வாங்குறப்ப நம்ம கடுப்பு வருமா வராதா? ஏண்டா 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கும் கிஃப்ட்டு கொடுக்குறேன், நான் எவ்வளோ செலவு பண்ணி விசேஷம் பண்ணுறேன், எவ்வளோ செலவு பண்ணி ஒரு நிகழ்ச்சி பண்ணுறேன், இப்படி சல்லித்தனமாக 50 ரூபாய்க்கும் 100 ரூபாய்க்கும் ஒரு 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 சின்ன உருவமாக இருக்கும். ஆனால் அந்த சின்ன உருவம் தான் உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். கணவன் மனைவி இடையே நிறைய வெறுப்பான விஷயங்கள், வாத விவாதங்கள், வம்பு கலாட்டாக்கள், அதிருப்தியான தருணங்கள் இருக்கும். ஆனால் கோவில் காரியம், பிரார்த்தனை, தெய்வ வழிபாடு, தான தர்மம் இடத்துல நிற்பாங்க. ஆறுதல் பரிசுங்கிறது கூட கொஞ்சம் கண் கலங்கிக்கிட்டே தான் வாங்குவாங்க. ஆனால் தே டிசர்வ் அ பெட்டர் லைஃப், அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. இப்படி இருக்கப்போ தான் நமக்கு ஒரு புரிதல் வரும். சார் ஜாதகம் பார்க்கணுமா சார், ஜோசியம். நிறைய சிம்மராசி நேர்கள் இந்த வருஷம் ஜோசியம் கற்றுப்பாங்க. நான் எந்த ஜோசியம்னு சொல்லலைங்க, அதை தெரிஞ்சுக்கங்க. அது எந்த ஜோசியத்தினாலும் அவங்களே டிசைட் பண்ணி அதை கற்றுப்பாங்க. ஓ என் ராசியை விட்டு கேது வெளியில் போகுமா, அடுத்த ராகு கேது பயிற்சி எப்பன்னு காத்திருக்கக்கூடிய ராசி சிம்ம ராசி. நான் பாஸ் மார்க்கு கொடுத்தாலே பெரிய விஷயம்.
சரி, நான் அதனால மார்க் கேட்க விரும்பல. இல்ல அது நல்லது ஒரு விதத்துல, அதனால- மனசை காயப்படுத்த வேண்டாம். இந்த கண்டிப்பா. புண்பட்ட மனசு நெஞ்சு புண்ணா போச்சுப்பா, நீ வேற அதுல வந்து தேலை எடுத்து கொட்ட விடுறியே. எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க சார், மரத்தால விழுந்தவன மாடு ஏறி மிதிச்சுதான். இன்னொன்னு, தீப்பட்ட காயத்துல தேல் வந்து கொட்டுதடி. இந்த கழுத்துல ப்ளூ கலர்ல ஸ்கார்ஃப் மாட்டிட்டு ஸ்ரீரங்கத்துல இருந்து இவர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, என் வேதனை என்னன்னு சிம்மராசி நேர்களை உட்காத்தி வச்சு கேட்டாதான் கதை கதையா வரும். இன்னொரு சிந்து பைரவி பார்ட் 2 எடுக்கலாம். சரி, சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்னென்னமோ சொல்றீங்க, முன்னாடி ஆனா, எல்லாம் நான் கேட்டுட்டு தெய்வ வேற இருக்கேன். தெய்வ பக்தியும் பிரார்த்தனையும் ஜோதிடமும் அவங்களுக்கு கை கொடுக்குது இல்ல, அந்த 15%ல அவங்க பழிச்சுப்பாங்க. அந்த 15% தான் 40 மார்க் கொடுக்குது சிம்மத்துக்கு. ஃபெயில் இல்லை, ம். ஃபெயில் ஆக மாட்டாங்க. இந்த உலகத்துல யாருமே ஃபெயில் கிடையாது. தன் பிறவியை உணர்ந்துக்கணும், தன் கர்மாவை உணர்ந்துக்கணும். இல்லைன்னா சனி வக்ர பயிற்சியே நீங்கள் நானும் உட்காந்து பேசுகிறோம், வக்ரத்தன்மை எப்படி ஏற்படுதுன்னு கேட்குறோம். கிரகங்களோட வரலாறு தெரியாம இன்னைக்கு நிறைய பேர் ஜோதிடம் சொல்றாங்க. கிரகங்களுடைய வரலாறை தெரிஞ்சுக்கணும். வேதனைப்பட்ட கிரகம் சனி, வருத்தப்பட்ட கிரகம் சனி, சொத்தை இழந்த கிரகம் சனி, தன் தாய் அவமானப்படுறதை பார்த்த கிரகம் சனி, சூரிய பகவானின் 2வது மனைவியின் மகன், சொத்து கிடைக்கல, எல்லாரும் ஓரங்கட்டுறாங்க, எல்லாரும் வேதனைப்படுத்துறாங்க, இவன் 2வது மனைவியோட மகன் அப்படின்னு. இப்படி ஒரு ஸ்தானத்தை ஏன் சனிக்கு கொடுத்தாங்க எல்லாரும்? நீ என்னெல்லாம் அனுபவிச்சியோ அதை அந்த ஜாதகன்ட்ட அந்த காலகட்டத்தில் திருப்பி கொடு. நீ எதெல்லாம் இழந்தாயோ அதெல்லாம் திருப்பி கொடு. அடுத்து நம்ம அடுத்த ராசிக்காரர் சிம்ம ராசிக்காரரை பத்தி சொல்லி நம்ம நிறைய பேசிட்டோம். நீங்க சொன்னது போல அவங்களை கேட்டாதான் அந்த வலி வேதனை இல்ல அதை தாண்டி அவர்கள் சாதிக்க போற விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது நான் சொல்லிட்டேன்ல, க்ஷேத்ராடனம், ஆலய தரிசனங்கள், தெய்வ மார்க்கங்கள், தெய்வங்களுடைய கதைகள், இதிகாசங்கள், புராணங்கள், பரிகாரங்கள் தேடுங்க, தான தர்மத்தை தேடுங்க. இல்லைன்னா இந்த கண்டிப்பா உலகத்துல நாங்க இருங்க, போட்டி போடுற இந்த உலகத்துல தானம் இருக்குமா, தர்மம் நடக்குமா? அடுத்து இருக்கிற ஒரு வருஷத்துல 138 நாள் இல்லை, அடுத்து இருக்க ஒரு வருஷத்துல பயங்கர தானத்தை அள்ளி கொடுக்க போற ராசி எதுனா சிம்ம ராசி. பிசாசாட்டம் பரிகாரம் செய்வாங்க. சரி, இவ்வளவு தூரம் சொல்லிட்டோம்ல சார், அவங்களுக்கான பரிகாரத்தையும் சொல்லிடுங்க. இல்ல, நான் மொத்தமாவே இந்த வக்ரத்துக்கான பரிகாரத்தையும் தனியா சொல்றேன், சொல்றீங்க. கடைசியா சொல்றேன். ஏன்னா அது ரொம்ப பவர்ஃபுல்லான பரிகாரம் நான் சொல்றது. கண்டிப்பா சார். அடுத்து கன்னி ராசிக்காரர்களுக்கான இந்த சனி வக்ர பயிற்சிக்கான பலாபலன்களை சொல்லுங்க சார். கன்னி ராசிக்கு வந்து சக்சஸ் ஆகிற டைம் தான். கொஞ்சம் ரொட்டேஷன் லைஃப் இருக்கும். ஆட்டை தூக்கி மாட்டில் போட்டேன், மாட்டை தூக்கி ஆட்டில் போட்டேன், மொத்தத்தையும் தூக்கி ரோட்டில் போட்டேன், திருப்பி வாரி வலிச்சு வீட்டில் போட்டேன் அப்படின்னு. இவங்க அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கா யாரையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க, பக்கத்து வீட்டுக்காரனையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க, எய்த்த வீட்டுக்காரனையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. இந்த குகனோட 5வரானம், சுக்ரீவனோட 60வரானம், விபீஷணனோட 7வரானம் அப்படிங்கிறது இருக்கும். இந்த அடுத்து இருக்கிற அந்த சனி வக்ரமான 138 நாள்லையுமே டிசம்பர் 10ஆம் தேதிக்குள்ளவே ஒரு பெரிய ட்ரிப்புக்கு இவங்களே செலவு பண்ணி அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. வாங்க எல்லாருமா போயிட்டு வரலாம், நான் செலவை ஏற்றுக்கிறேன். அதற்கான கடனையும் இவங்களே ஏற்றுப்பாங்க. தொழிலையும் ஜெயிக்கலாம், வருமானத்துலேயும் ஜெயிக்கலாம், குடும்ப உறவுகளிடையும் ஜெயிக்கக்கூடிய தருணம் வரும். ஆனால் கொஞ்சம் ரொட்டேஷன் லைஃப் அப்படிங்கிறது கன்னிராசி நேயர்களுக்காக இருக்கும். இந்த கன்னிராசியோட ஸ்பெஷாலிட்டியே என்னென்னா, கல்வி கேள்வி வித்தை ஞானம் அறிவு, கற்பூர புத்தி, ஸ்பார்க்கு டக்குன்னு அடிக்கும். அடுத்து இதுதான் வரப்போகுது, அடுத்து இதுதான். என்னடா படிச்சிருக்க? நான் 8வது தாங்க படித்தேன், நான் பிஎஸ்சி தாங்க படித்தேன். பார்த்தா இவருடைய யோசனை, இவருடைய திறமெல்லாம் ஆக்ஸ்ஃபோர்டு, கேம்பிரிட்ஜு, இந்த ஸ்காட்லாண்ட் யூனிவர்சிட்டி, மிச்சிகன் யூனிவர்சிட்டிலாம் மிஞ்சுற அளவுக்கு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அனுகிரகம் கொண்டது தான் கன்னிராசி. சரஸ்வதியோட கடாட்சம் பரிபூர்ணமாக உண்டு. அப்போ உட்காந்து படித்தாங்கன்னா டாக்டர் பட்டம், டாக்டரேட் பட்டம் பெரிய அளவுக்கு இருக்கும். இந்த 138 நாளுமே கடன் தான், ரொட்டேஷன் தான். என்னை திட்டினாலும் சரி, என்னங்க பண்ணுறது, நல்ல காரியத்துக்கு தானேங்க கடன் வாங்குறேன் அப்படின்னு. அக்கா வீடு கிரகப்பிரவேசம் வந்து, தங்கச்சி வந்து ஃபாரினுக்கு படிக்க போகுது, ஏன் பேங்க்கில் லோன் போடக்கூடாதா உன் தங்கச்சி, நீ தான் காசு கொடுக்கணுமான்னு மனைவி கேட்பாங்க. நான் கொடுத்தே தான் தீருவேன் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி கணவனாக இருந்தால் தன் மனைவியினுடைய உறவுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு மருத்துவ உதவிக்காக ஒரு திடீர்னு ஒரு எக்ஸ்பென்ஸ் வந்து நிற்கும். அந்த திடீர் எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறத பூர்த்தி செய்ய வேண்டிய தருணம். கொஞ்சம் எதிரிகளுடைய பலமும் அதிகரித்து காணப்பட வேண்டிய அமைப்பு. என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் மாற்றி யோசிக்கணும். எல்லா நேரத்துலையும் தானே முன்னாடி போய் நிற்கக்கூடாது. டக்குன்னு திடீர்னு இந்த எம்பவர்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இவர்கள் உடன் இருப்பவர்களையும் இவர்கள் உடன் இருக்கும் உறவுகளுக்கும் அந்த எம்பவர்மெண்ட்டை இவங்க கொடுக்கணும். நீ போய் இதை செஞ்சுட்டு வா, நீ போய் இப்போ பேசி முடிச்சுட்டு வா பார்க்கலாம், நீ இதை போய் பண்ணிட்டு வா அப்படின்னு. வேலையிலையும் இதை செய்யணும், வியாபாரத்துலையும் அதை செய்யணும். செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், ஒரு அட்வொகேட் ப்ரொஃபஷனில் இருந்தாலும் இவங்களே இறங்கி போகக்கூடாது. 2 ஜூனியர்ஸும் போய் என் பேரை சொல்லி பேசிட்டு வாங்கடா, பார்க்கலாம் எப்படி டக்குன்னு ஜெயிப்பாங்க அந்த இதில். இப்படி
அடுத்தவர்களை அரவணைக்க வேண்டிய அமைப்புங்கிறது கன்னிராசி நேயர்களுக்கு இருக்கும். அந்த எம்பவர்மெண்ட்டை இவங்களே வச்சுட்டு இருக்கக்கூடாது, அடுத்தவர்களுக்கு கொடுத்து அழகு பார்க்கணும். அதை பார்த்தால் சூப்பராக இருக்கும் கன்னிராசிக்கு. கன்னிராசிக்கு கொஞ்சம் மதிமமாக இருக்கிற டைம் பீரியட் தான், ஃபெயிலியர்ஸும் கிடையாது, அதே சமயம் ஆகா ஓகோன்னு சொல்கிறதுக்கும் வேலை இல்லை. ஓரளவுக்கு ஓட நீரோட அது ஓடும் அது போல அப்படிங்கிற மாதிரி போகும். இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன பர்சன்டேஜ் நல்ல பலாபலன்கள் கிடைக்கும்? ஒரு 60 மார்க்ஸ் கொடுத்துடலாம். பூமேவு ஷண்முக விலாசமும் மீராறு புருவமும் கிரீடமுடியும் பொட்டு நுதலும் கனக குண்டலமும் அருள் மாறி பொழியும் ஈராறு விழியும் மாமேவு செம்பவள வாய்மந்த காசமும் மாலையணியும் கழுத்தும் வாகு கேயூரமும் ஈராறு புயமும் கையும் வடிவேலும் அபயகரமும் 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமனி தான். சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம்.